வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெலுங்கானா ஸ்டைல்ல சூப்பர் டேஸ்டியான வாழைக்காய் கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் வாழைக்காய் ஒண்ணு இந்த சைஸ்ல எடுத்துட்டு தோல் சீவின்றுவோம். இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடுவோம். வாழைக்காய் கருக்காம இருக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்துல தண்ணி விட்டுண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கலந்து வச்சுடலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் கடுகு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு கிரஷ்டு கார்லிக் சேர்த்துப்போம். 1 வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துருவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கின்றலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் வாழைக்காயை சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துப்போம். இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே வேக வச்சுக்கலாம். அந்த டைமுக்குள்ள ஒரு சாமான் அரைச்சிப்போம். மிக்சி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, காய் வெந்துட்டு இருக்கு. இது போதும். இப்போ தேங்காயை சேர்த்துருவோம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். நம்மளது சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. இது சால்ட்டோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் டாப் கிளாஸா இருக்கும், பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பர்வா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.